Namaste. Welcome to Nifyo's Online Hindi Academy. Shabari Vanavika's Level 4 question answers. பிரச்சனாவளி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் 1 to 60 question answers நான் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்க்கலனா ஃபர்ஸ்ட் 1 to 60 இருக்க அந்த question answers அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் வானவிகாஸ் ஆன்லைனில் கிளாஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்போக்கன் ஹிந்தி வானவிகாஸ் ப்ளஸ் ஹிந்தி எக்ஸாம்ஸ்க்கான எல்லா கிளாஸஸுமே நம்ம ஆன்லைனில் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதில் எந்த கிளாஸஸ் வேணும்னாலும் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 60 கொஷின்ஸ் வரைக்கும் நான் ஆல்ரெடி அதில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதில் 61st கொஷின்லேருந்து இதில் பார்க்கலாம். நான் சொல்ல நீங்கள் கையில் ஒரு பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணி மீனிங்லாம் சைடில் நோட் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் மீனிங் புரிஞ்சு படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இதை மெமரைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. 61 मदुरई में किनका राज्य था. मदुरई में किनका राज्य. राज्य அப்படின்னா யாருடைய ராஜ்யம், மதுரையில் யாருடைய ராஜ்யம் இருந்ததுன்னு கேட்குறாங்க. மதுரை மே பாண்டிய ராஜாவும் கா ராஜ்ய தா. மதுரையில் வந்து பாண்டியர்களுடைய ராஜ்யம் தானே இருந்துச்சு. அதுதான் பாண்டிய ராஜாவும் கா ராஜ்ய தா. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஆன்சர் பாண்டிய ராஜாவும். मीनाक्षी मंदिर किसने बनाया था. मीनाक्षी मंदिर மதுரையில் ஃபேமஸ் என்னது, மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். ஸோ மீனாட்சி மந்திர் வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அது யாரால் கட்டப்பட்டது, பாண்டிய ராஜாவும். ஸோ பாண்டிய ராஜாவும்னே பனாயா தா. பனாயா இந்த சென்ஸ் அது என்னென்னா யாரால் கட்டப்பட்டது, யாரோட காலத்தில் அது கட்டப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அதுவும் பாண்டிய அவங்களோட ராஜ்யம் அப்போ தான். ஸோ பாண்டிய ராஜாவும்னே பனாயா தா. நெக்ஸ்ட்டு आपको कहाँ जाना था. உங்களுக்கு எங்கே போகணும். मुझे राजस्थान जाना था. எனக்கு ராஜஸ்தான் போகணும். राजस्थान क्यों जाना था. ஏன் ராஜஸ்தான் போகணும். why you want to go to राजस्थान. जयपुर से कुछ चीज़ें लानी थी. जयपुर से ஏன்னா ராஜஸ்தானில் இருக்க ஜெயப்பூரில் நான் சில திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. இந்த சீஸே அப்படின்னா திங்ஸ், லானி ஹே அப்படின்னா அங்கேருந்து வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், वह क्या करना चाहता था. அவனுக்கு என்ன செய்யணும். वह आपसे मिलना चाहता था. he wants to meet you. அவங்க வந்து உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட்டு கிஸ்னே ஐசா கஹா தா. யார் இப்படி சொன்னாங்க. அப்துல் கலாம் நே ஐசா கஹா தா. அப்துல் கலாம். ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னா லெசன்றது நமக்கு இது கொடுத்துருக்காங்க. அதனால தான் இங்கே ஜஸ்ட் ஐசா அப்படின்றது என்ன இப்படி அப்படின்னு அர்த்தம். இது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம லெசனுக்குள்ளே பார்த்ததுனால தான் நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல இவங்க ஜென்ரலாக கிஸ்னே ஐசா கஹாத்தான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்ன கொடுக்குறோம், அப்துல் கலாம். பாரத் கைசா தேஷ் ஹே. பாரத் அப்படின்னா என்ன, இந்தியா. ஸோ இந்தியா வந்து எப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. பாரத் மகான் தேஷ் ஹே. மகான் அதாவது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு நல்ல ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், नौकरी पाने के लिए उसे क्या करना था. नौकरी அப்படின்னா என்ன, ஒர்க், ஜாப். ஸோ ஜாபுக்கு போகிறதுக்கு அவன் என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு. नौकरी पाने के लिए उसे पढ़ना था. पढ़ना ஸோ படித்தா தானே வேலை கிடைக்கும். இதான் சொல்கிறாங்க नौकरी पाने के लिए उसे पढ़ना था. ஸோ வேலை வாங்குறதுக்கு அவன் படிக்க வேண்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், अंजलि क्या कर रही थी. अंजलि என்ன செய்து கொண்டிருந்தாள். अंजलि पाठ सिखा रही थी. पाठ सिखा रही थी. पाठ அப்படின்னா பாடம், லெசன். சிக்கா அப்படின்னா கற்றுக் கொடுக்கறது, டீச் பண்ணுறது. ஓகே, अंजलि வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. अंजलि किसको पाठ सिखा रही थी. अंजलि யாருக்கு, किसको அப்படின்னா யாருக்கு. अंजलि யாருக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. अंजलि कुंजन को पाठ सिखा रही थी. अंजलि வந்து குஞ்சனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு குஞ்சன் क्या कर रही थी. ஓகே, குஞ்சன் என்ன பண்ணிட்டு இருந்தா. குஞ்சன் பாவனாக்கோ மார் ரஹி தி. குஞ்சன் என்ன பண்ணிட்டு இருந்தானா பாவனாவை அடிச்சிட்டு இருந்தாலாம். மார் அப்படின்னா அடித்தல், பீட்டிங். மார் ரஹி தி. நெக்ஸ்ட்டு பாவனா கிசே ஷிகாயத் கர் ரஹி தி. ஷிகாயத் அப்படின்னா கம்ப்ளைண்ட். ஓகேவா. பாவனா வந்து யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தான்னு கேட்குறாங்க. பாவனா माँ से शिकायत कर रही थी. माँ से பாவனா போயிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாலாம். ஏன்னா குஞ்சன் அவள் அடிச்சிட்டால, அதனால் பாவனா வந்து அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாலாம்.
कौन गाना गा रही थी यार பாட்டு பாடிட்டு இருந்தாங்க वंशिका वंशिका गाना गा रही थी नेक्स्ट वंशिका कौन सा गाना गा रही थी वंशिका हिंदी गाना गा रही थी वंशिका என்ன பாட்டு பாடிட்டு இருந்தா वंशिका हिंदी பாட்டு பாடிட்டு இருந்தாலாம் ஓகே नेक्स्ट वन नेक्स्ट वन பாருங்க 75th वन शिवम और खुशी क्या कर रहे थे शिवமும் खुशिயும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க शिवम और खुशी मैदान में खेल रहे थे मैदान அப்படினா प्ले ग्राउंड மைதானத்துல விளையாடிட்டு இருந்தாங்க யார் யார் शिवமும் खुशिயும் रियो क्या कर रहा था रियो என்ன பண்ணிட்டு இருந்தான் रियो माताजी को ढूंढ रहा था माताजी அப்படினா அம்மா ढूंढ அப்படினா தேடுதல் he is searching his mom ढूंढ रहा था which means தேடுதல் नेक्स्ट वन माताजी क्या कर रही थी अम्मा என்ன பண்ணிட்டு இருந்தாங்க माताजी बाजार जा रही थी அம்மா வந்து கடை தெரு बाजार அப்படினா மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க पिताजी क्या कर रहे थे அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு पिताजी दुकान जा रहे थे ஓகே அப்பா வந்து கடைக்கு போயிருந்தாரு अंजलि क्या बना रही थी अंजलि என்ன செஞ்சிட்டு இருந்தா अंजलि चाय बना रही थी चाय அப்படினா என்ன டீ செஞ்சிட்டு இருந்தாலாம் யாரு अंजलि नेक्स्ट वन मोहित कहाँ जा रहा था मोहित வந்து कहाँ जा रहा था मोहित எங்கே போயிட்டு இருந்தான்னு கேட்குறாங்க मोहित कॉलेज जा रहा था मोहित வந்து காலேஜ் போயிருந்தான் प्रजित कौन सा खेल खेल रहा था प्रजित வந்து कौन सा அப்படின்னா எந்த ஓகே प्रजित எந்த விளையாட்டு விளையாடிட்டு இருந்தான்னு கேட்குறாங்க प्रजित क्रिकेट खेल रहा था प्रजित என்ன விளையாடிட்டு இருந்தான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தானா गायत्री क्या लिख रही थी गायत्री என்ன எழுதிட்டு இருந்தா गायत्री कहानी लिख रही थी कहानी அப்படின்னா என்ன ஸ்டோரி गायत्री வந்து ஸ்டோரி எழுதிட்டு இருந்தாலாம் लक्ष्मी साल भर क्या कर रही थी लक्ष्मी साल भर அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக சால் அப்படின்னா இயர் भर அப்படின்னா ஃபுல் ஸோ இயர் ஃபுல் அந்த வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்குறாங்க लक्ष्मी साल भर गरीबों की सेवा कर रही थी गरीबों அப்படின்னா புவர் பீப்புள் ஏழை ஓகே ஏழை மக்களுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க சேவா அப்படின்னா சேவை ஓகே லக்ஷிதா கின்கே சாத் கேள் ரஹி தி லக்ஷிதா வந்து கின்கே சாத் அப்படின்னா யார் கூட ஓகே யார் கூட விளையாடிட்டு இருந்தான்னு கேட்குறாங்க லக்ஷிதா மோனிஷ் और शंकर के साथ खेल रही थी லக்ஷிதா வந்து யார் கூட விளையாடிட்டு இருந்தா மோனிஷ் கூடயும் சங்கர் கூடயும் விளையாடிட்டு இருந்தாலாம் நெக்ஸ்ட் शबरीमला कैसा लग रहा था இந்த இடத்துல இந்த शबरीमला அப்படின்றது என்ன சபரிமலை ஓகே சபரிமலை இருக்குல்ல அதான் शबरीमलाன்னு சொல்கிறாங்க அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு அதாவது அது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க शबरीमला पवित्र लग रहा था पवित्र அப்படின்னா ஹோலி அதாவது ரொம்ப புனிதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு புனிதமான பிளேஸ் ஒரு ஹோலி பிளேஸ் தானே शबरीमலை அதான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு புரானே ज़माने में आदमी क्या कर रहे थे புரானே ज़माने அப்படின்னா பழைய காலத்துலலாம் வந்து மக்கள் எப்படி இருந்தாங்க ஆத்மி அப்படின்னா மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்குறாங்க புரானே ज़माने में आदमी सबसे प्यार कर रहा था सबसे எல்லாரையும் விரும்புவாங்களாம் அப்போ அந்த ஓல்டு டைம்ஸ்லலாம் அப்போ இருந்த மக்கள் எல்லாரையும் விரும்புவாங்க அதாவது எல்லார்ட்டையும் ரொம்ப நல்லா நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு 87th क्वेश्चन नदी कैसे बह रही थी नदी அப்படின்னா रिवर ओके नदी कैसे बह रही थी रिवर வந்து எப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னு கேட்குறாங்க நதி சுந்தர் ரூப் அப்படின்னா அழகாக ஓகே அழகாக அந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க காடி கைசே சல் ரஹி தி வண்டி எப்படி போச்சுன்னு கேட்குறாங்க காடி தீரே சல் ரஹி தி தீரேனா ஸ்லோவாக ரொம்ப மெதுவாக போச்சான் கல் தும் கஹாங் கயே தே நேற்று நீ எங்கே போயிருந்த இந்த கல் அப்படின்றது எஸ்டர்டே ஓகேவா டுமாரோ கிடையாது எஸ்டர்டே கல் மே சிடியாघर गया था சிடியாघर அப்படின்னா பேர்ட்ஸ் ஹவுஸ் ஓகேவா சிடியாघरனா பேர்ட்ஸ் ஹவுஸ் நேற்று நான் பேர்ட்ஸ் ஹவுஸ்க்கு போயிருந்தேன் நெக்ஸ்ட்டு வஹான் தும்னே கியா தேகா அங்கே நீ என்ன பார்த்த அதாவது சிடியாघर போகிறாங்கல்ல அங்கே நீ என்ன பார்த்தேன்னு கேட்குறாங்க வஹா மைனே பஹுத் சாரே ஜான்வரே தேகே பஹுத் சாரே அப்படின்னா ரொம்ப நிறைய அனிமல்ஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு
चिड़ियाघर तुझे कैसा लगा பேர்ட்ஸ் ஹவுஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. चिड़ियाघर मुझे बहुत ही अच्छा लगा எனக்கு பேர்ட்ஸ் ஹவுஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. तुम्हारे साथ कौन कौन थे உங்க கூட யார் யார் இருந்தாங்க. मेरे साथ शंकर और मोनिश थे. இந்த கொஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த நேம்ஸ்லாம் உங்களுக்கு இன்கேஸ் மறந்துருச்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேறு எதாவது நேம்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம் எக்ஸாமில் சொல்லும் பொழுது. नेक्स्ट 93rd मोनिश को क्या पसंद आया मोनिश के என்ன பிடிச்சிருந்ததுன்னு கேட்குறாங்க. उसे पक्षी अच्छे लगे मोनिश को வந்து பக்ஷினா என்ன பேர்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. शंकर को क्या पसंद आया शंकर के என்ன பிடிச்சிருந்துச்சு शंकर को जानवर अच्छे पसंद है जानवरனா அனிமல்ஸ். ஸோ मोनिஷ்க்கு பேர்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு, शंकருக்கு அனிமல்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சான். नेक्स्ट 95th क्वेश्चन वहाँ खाने के लिए कुछ मिलता था क्या वहाँ அப்படின்னா அங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடச்சிதா அப்படின்னு கேட்குறாங்க. நஹி வஹா खाने के लिए कुछ नहीं मिलता था இல்லை அங்கே சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. आप लोग कितने बजे घर से निकले थे आप लोग நீங்கள் எல்லோரும் வீட்டிலேருந்து घर இங்கே பாருங்கள் कितने बजे घर से அதாவது வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனீங்கன்னு கேட்குறாங்க. हम लोग घर से 8 बजे निकले நாங்கள் வீட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்புனோம். नेक्स्ट 97th क्वेश्चन आप लोग वहाँ कितने घंटे रहे நீங்கள் அங்கே எவ்வளோ மணி நேரம் இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. हम लोग वहाँ 4 घंटे அங்கே நாங்கள் 4 மணி நேரம் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. वहाँ सबसे अच्छा क्या लगा எல்லாத்த விட ரொம்ப நல்லா இருந்தது என்ன. वहाँ का सफ़ेद मोर அப்படின்னா ஒயிட் பீகாக். சஃபேத் அப்படின்னா ஒயிட்டு, மோர்னா பீகாக்கு. அங்கே எல்லாத்த விட இந்த ஒயிட் பீகாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. नेक्स्ट 99th क्वेश्चन जानवरों में सबसे अच्छा क्या लगा जानवरों अதாவது அனிமல்ஸில் எல்லாத்தோட எது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. वहाँ के हाथी सबसे अच्छे लगे हाथी அப்படின்னா எலிஃபெண்ட் அங்கே இருந்த எலிஃபெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. மிருக் क्या करते थे மிருக் அப்படின்னா என்ன டீர். ஓகே மான் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. மிருக் யஹா வஹா घास चर रहे थे यहाँ वहाँ அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் வந்து புல் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. घास அப்படின்னா புல் கிராஸ். ஓகே நெக்ஸ்ட்டு 101 பாருங்கள். क्या आप लोग गर्म पानी पीते थे என்ன நீங்கள் எல்லோரும் சுட தண்ணி குடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல இந்த கரம் அப்படின்னு இருக்குல்லப்பா கரம் பானி அப்படின்னா ஹாட் வாட்டர் குடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. அப்படின்னா எஸ் ஹம் ஹமேஷா கரம் பானி பீத்தே தே நாங்கள் எப்பயுமே சுட தண்ணி தான் குடிப்போம்னு சொல்கிறாங்க. ஹமேஷா விச் மீன்ஸ் ஆல்வேஸ். ஓகே நெக்ஸ்ட்டு 102 நான் சொல்ல மீனிங் நோட் பண்ணிகிட்டே வாங்க, அப்போ தான் நீங்கள் படிக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும். மீனிங் நோட் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க, மீனிங்கை நோட் பண்ணிவிட்டு படிங்க. ஓகே कौन तुझे खाना खिलाते थे உனக்கு யார் சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. खिलाते அப்படின்னு என்ன ஊட்டி விடுதல், சாப்பாடு ஊட்டி விடுதல். मेरी माताजी मुझे खाना खिलाती थी என்னோடய அம்மா வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. पिताजी क्या करते थे அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தார். पिताजी गाना सुनाते थे गाना அப்படின்னா பாட்டு வந்து இவருக்கு சொல்லிட்டு இருந்தாராம். ஓகேவா சுன்தே கிடையாது சுனாத்தேனா சொல்லிட்டு இருக்கிறது, மற்றவங்களுக்கு சொல்கிறது. சுன்தேனா தான் கேட்குறது. नेक्स्ट 105 क्वेश्चन பாருங்க. 104 भाई क्या करते थे அண்ணா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. भाई मेरे साथ खेलते थे அண்ணா வந்து என் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. बहन क्या करती थी बहन அப்படின்னா என்ன சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. बहन लोरी सुनाती थी लोरी அப்படின்னா தாலாட்டு. ஓகேவா தாலாட்டு பாடிட்டு இருந்தாலாம். நெக்ஸ்ட் तुझे कौन पसंद था உனக்கு யாரை பிடிச்சிருந்தது. பசந்த் அப்படின்னா பிடித்தல். मुझे सबके सब पसंद है सबके सब पसंद थे எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 107 तुझे कहाँ खेलना पसंद था உனக்கு எங்கே விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. मेरे घर के पास खेलना घर के पास அப்படின்னா வீட்டுக்கு பக்கமாகவே விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. क्या तुम्हें अपना बचपन पसंद है बचपन அப்படின்னா சைல்டுஹுட். ஓகேவா குழந்தை பருவம். உனக்கு உன்னோட சைல்டுஹுட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சான்னு கேட்குறாங்க. मुझे अपना बचपन बहुत पसंद है எனக்கு என்னோடய சைல்டுஹுட் டேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. हम स्कूल में क्या करते थे हम स्कूल में पाठ पढ़ते थे स्कूल என்ன பண்ணுவோம் நம்ம பாடம் தானே படிப்போம். ஸோ हम स्कूल में पाठ पढ़ते थे. नेक्स्ट 110 பாருங்கள்.
தும் கித்தனை பஜே ஸ்கூல் ஜாத்தே தே, நீங்கள் எத்தனை மணிக்கு ஸ்கூல் போவீங்கன்னு கேட்குறாங்க. மே 8 பஜே ஸ்கூல் ஜாத்தா தா, நான் 8 மணிக்கு ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதா ஆர் பூஜா கப் ஸ்கூல் ஜாயா கர்த்தி தி, கவிதாவும் பூஜாவும் வந்து எப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்கன்னு கேட்குறாங்க. தோனோ 8 பஜே ஸ்கூல் ஜாயா கர்த்தி தி, ரெண்டு பேருமே எத்தனை மணிக்கு போவாங்களாம்? 8 பஜே, 8 மணிக்கு போயிடுவாங்களாம். पिताजी क्या क्या करते थे, அப்பா என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு? पिताजी हर रोज़ मिठाई दिया करते थे. हर रोज़ அப்படின்னா டெய்லி, हर रोज़னா என்ன? எவ்ரிடே, டெய்லி. மிட்டாய், மிட்டாய் என்ன? சாக்லேட். அப்பா வந்து தினமும் சாக்லேட் கொடுப்பாராம். நெக்ஸ்ட் ஒன், तुम्हारी प्रिय शिक्षिका कौन थी? ओके, मेरी सबसे प्रिय शिक्षिका ஸ்ரீமதி ஜெயந்தி थी. ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு ஸ்ரீமதி ஜெயந்தி அவங்கள தான் வந்து ரொம்ப பிடிக்கும். சிக்ஷிகா ஜெயந்தியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீமதி ஜெயந்தி. இந்த இடத்துல சிக்ஷிகா அப்படின்னா சொல்லி கொடுக்குறவங்க. நெக்ஸ்ட்டு சுட்டியாமே ஹம் கஹா ஜாயா கர்த்தே தே, சுட்டியும் அப்படின்னா ஹாலிடேஸ். ஹாலிடேஸில் எங்கே போவீங்கன்னு கேட்குறாங்க. சுட்டியோமே ஹம் கோயம்புத்தூர் ஜாயா கர்த்தே தே, நாங்கள் லீவ் டேஸில் எங்கே போவோம்? கோயம்புத்தூர் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லடுக்கே क्या कर रहे थे, லடுக்கேனா பாய்ஸ். பாய்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பாய்ஸ் எல்லோரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்களா, கிரிக்கெட். நெக்ஸ்ட்டு ஒன், ஸ்கூல் அப் கைசா ஹே, ஸ்கூல் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்கூல் பஹுத் பதல் கயா, பதல் அப்படின்னா சேஞ்ச். இப்போ ஸ்கூல் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 117, 4 दिन पहले हम कहाँ जा रहे थे. 4 दिन पहले அப்படின்னா முன்னாடி, 4 நாளைக்கு முன்னாடி. பஹலே அப்படின்னா முன்னாடி, 4 நாளுக்கு முன்னாடி எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்குறாங்க. 4 दिन के पहले हम तो சேலம் जा रहे थे, நம்ம எங்கே போயிருந்தோம்? சேலம்க்கு போயிருந்தோம். शबरी परिवार मिलन क्या होता है, शबरी परिवार मिलन क्या होता है, அதாவது शबरी परिवार मिलन அப்படின்னு அது எப்படி, அது என்னன்னு கேட்குறாங்க. वह तो हिंदी आनंद लहरों का संगम है. ஓகேவா, லஹரோं का संगम है. ஓகே, ஹிந்தி ஆனந்த லஹரோங்கா, அதாவது ஹிந்தியினுடைய ஒரு பெரிய சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஷபரி. ஓகே, நெக்ஸ்ட்டு துஜே கிஸ்கி கவிதா அச்சி லக்தி தி, உனக்கு யாருடைய கவிதைகள் ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறாங்க. முஜே மைதிலி ஷரண் குப்த். ஸோ மைதிலி ஷரண் குப்த் வந்து ஹிந்தியினுடைய ஃபேமஸ் ஆத்தர், அவருடைய கவிதைகள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைதிலி ஷரண் குப்த் ஜி. இது வந்து நல்லா பாருங்கள், இது என்ன இதுனா பா போட்டு கீழே வந்து தா வந்து செமிகான்ஸ்டன்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ குப்த். ஓகே, மைதிலி ஷரண் குப்த் ஜி கி கவிதா அச்சி லக்தி தி. நெக்ஸ்ட்டு கியா பிரேம்சந்த் துஜே அச்சி நஹி லக்தே, பிரேம்சந்தும் வந்து ஃபேமஸ் ஆத்தர் தான், அவர் வந்து உங்களை பிடிக்காதான்னு கேட்குறாங்க. ஸ்ரீ பிரேம்சந்த் தோ முஜே பஹுத் அச்சே லக்தே தே, எனக்கு பிரேம்சந்தையும் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே ஃபேமஸ் ஆத்தர், மைதிலி ஷரண் குப்த், பிரேம்சந்த் ரெண்டு பேருமே. तुझे जेमी की कविता कैसे लगती है, मुझे तो श्री जेमी की कविता भी अच्छी लगती है. श्री जेमी அப்படின்றவர் ஒரு ஆத்தர் தான். நெக்ஸ்ட்டு ஸ்ரீ வெங்கடேஷன் ஜி क्या सुनाते हैं, வெங்கடேஷன் ஜி வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. வெங்கடேஷன் ஜி கஹானி சுனாத்தே ஹே, வெங்கடேஷன் ஜி என்ன சொல்கிறாரு? ஸ்டோரிஸ் சொல்கிறாராம். கஹானினா ஸ்டோரி. ஸ்ரீ ஸ்ரீதர் ஜி क्या करते हैं, ஸ்ரீதர் ஜி என்ன பண்ணுறாருன்னு கேட்குறாங்க. ஸ்ரீ ஸ்ரீதர் ஜி தோ பஹுத் லிखा करते थे, லிखा அப்படின்னா ரைட்டிங்ஸ். ஸோ நிறைய வந்து ரைட்டிங்ஸ்லாம் நிறைய பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. யார்? ஸ்ரீதர் ஜி. ஓகே, ஸோ இதோட நமக்கு கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுறது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏதாவது புரியலனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, தன்யவாத்.